எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாங்கள் பசுமாட்டு பாலினுடைய அதுலேருந்து அமுதத்தை பிரிக்கிற மெத்தட் சொல்கிறோம். திமிழில் இருக்கிற பசுமாடு, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற பசுமாடு, திமிழில் இருக்கிற பசுமாடு, அது வந்து அந்த பால் கறந்து இந்த மாதிரி ஒரு 3 லிட்டர் கூடு எடுத்துட்டிங்கன்னா 2 பங்கு காலி இருக்கலாம். ஒரு பங்கு தான் அதில் ஊற்றணும். 1 லிட்டர் ஊற்றி மிச்சம் 2 பங்கு காலியாக இருக்கணும். இந்த மாதிரி காடி வைக்கணும். இதை நாங்கள் காடி வச்சது, இந்த காடி வச்சது எப்படின்னு கேட்டிங்கன்னா 2016 6ஆம் மாதம் வச்சு இப்போ தான் நாங்கள் இதை இறக்குறோம். இந்த அமுதம் பாருங்கள், கொச்சினுக்கு இது தெரியுதுங்களா? இதுலேருந்து நீராவி பிரிஞ்சு இதை வரது பாருங்கள். இது ஒரு 1/2 லிட்டர் பிரிஞ்சு இருக்குது, இன்னொரு பாட்டிலில் இறங்குது. இந்த அமுதம் வந்து மருந்துக்கு மிக அற்புதமான குரு மருந்து. இது எந்த விதமான மருந்து பாலில் சாப்பிட சொல்லக்கூடிய மருந்து மொத்தத்துக்கும் இது அந்த மருந்துக்கு கையில் எடுத்துக்கின்னு இதை ஒரு சொட்டு கணக்கில் விட்டு சாப்பிட்லாம். உடனே ஆரோக்கியம் தரும், உடனே அந்த மருந்துக்கு வீரியத்தை தரும். மிகப்பெரிய குரு மருந்து இது. தாய்ப்பால் மாதிரி இது. நமக்கு 3 தாய், ஒரு தாய் பூமி தாய், இன்னொரு தாய் நம்ம பெத்த தாய், இன்னொரு தாய் வந்து பசுமாடு. இந்த 3 தாயும் நமக்கு முப்பால் நன்மை தந்துடலாம். அதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் பதிவிடுறோம். இது எல்லோருமே இந்த மாதிரி காடி வச்சு இந்த மாதிரி நீர் பிரித்து இந்த நீர்லேருந்து இந்த நீர் 7 முறை சுற்றி பண்ணணும். 7 முறை சுற்றி பண்ணி 7 வாட்டி சுற்றி பண்ணி இந்த நீரை ஒரு பாட்டில்லையோ அல்லது இந்த நீரை சுண்டை வச்சு உப்பாக்கி எல்லா மருந்தாக கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நீர் அப்படியே அந்த மருந்தாக கூட கலக்கி அதை ஒரு சொட்டு 2 சொட்டு விட்டு கலந்து அல்லது திராட்சை ரசத்தில் கலந்து சாப்பிட்லாம். இதான் குரு மருந்து. நன்றி, எல்லாருக்கும் வணக்கம்.